யார் யார்ட்டெல்லாம் மனு கொடுத்துருக்கீங்க? முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்துருக்கேன். முதலமைச்சர் தனிப்பிரிவு கேக்கு சார் நேரம் கொடுத்துருக்கிறேன். சங்கரில் வச்சு பேப்பர் எங்கே வச்சுன்னு தெரியல. இல்லை அம்மா இருந்துருக்கிறேன். சும்மா வந்தவனுக்கெல்லாம் பொறுப்பு, கூட வந்தவனுக்கெல்லாம் பொறுப்பு. ஒரு கட்சிக்காரன் செய்ய இவங்க எந்த எவனுக்கு செய்வாங்க? ஒரு கட்சிக்காரன் செய்யாத கட்சிக்காரனுக்கு இவங்க யாரும் செய்வாங்க? கிடையாது. மாசம் 1000 ரூபாய் பென்ஷன் வருது. மாவட்டத்துக்கு தெரியும். குருசாமி அம்மா சொல்ற கேளுங்க, அமைதியா இருக்காங்க. ஒரு கடை வைக்கிறதுக்கு ஏதாவது கட்சி கெடுக்கிறார். இல்ல அம்மா இருந்திருக்கிறேன். சும்மா வந்தவனுக்கெல்லாம் பொறுப்பு, கூட வந்தவனுக்கெல்லாம் பொறுப்பு. கடைசி வரைக்கும் இருக்கும் ஜீவட்டி வச்சு ஆடு. இவர் மனுஷால் ஏசிக்காரர் உழைச்சவங்கள சக்கரை வச்சுட்டு போக வேண்டியதான். இடையில வந்தவனுக்குலாம் பொறுப்பு. எப்படி இந்த கட்சியை கெடுக்கிறதே கூட வந்த எதிரொலி வந்த நுழைவாயுவும் இந்த கட்சியை கெடுக்க போறாங்க. புரிஞ்சுங்களா? நானும் 1900 எனக்கு 14 வயசு இருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் எம்எல்ஏ சுப்பையா அவர்கள் இருக்கும்போது, நான் மாணவனாக இருக்கும் போது, அவர் அருமை தம்பி தங்கவேல் எம்எல்ஏ 1989 கைத்துறை மந்திரியாக இருக்கும் போது உழைத்துக் கொண்டு இந்த கட்சியை கெடுப்பதற்கு என்ன கேட்டீங்க? நான் ஒரு தொழில் வைக்கணும், ஒரு லோன் ஒன்று கேட்டேன். சொல்ல புரியுதா? எத்தனை மனு கொடுத்தது? சும்மா மக்களுக்கு தாரம் கொடுத்துருக்கணும்ல. ஒரு கட்சிக்காரன் செய்ய இவங்க எந்த எவனுக்கு செய்வாங்க? ஒரு கட்சிக்காரன் செய்யாத கட்சிக்காரனுக்கு இவங்க யாரு செய்வா? ரோட்டை போடுதேன், விளக்கு மாற போடுதேன். உங்க பேரியா? என் பேர் எஸ் குருசாமி பாண்டியன், பேச்சாளர், சங்கரங்கோயில் தாலுகா, வீரிருப்பு போஸ்ட், தென்காசி மாவட்டம். என்னைய பொறுத்தளவில் நெல்லை என்ற தொல்லை கொள்க மழக்கு முல்லை அல்லவா? திராவிட நாட்டை வாழ்ந்த வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வெண்டவரும் கிடையாது. வேலு வாங்கிய திராவிட முன்னேற்ற கரெக்ட் தான். ஆனா கட்சிக்காரன் செய்யாத அந்த கட்சி யாருக்கா செய்யும்? இதை கேட்க சார் சொன்ன ராமச்சந்திரன். அந்த கட்சியில இருந்தா தெரியும். எங்க இருந்து வந்த கட்சியில பொறுப்பாளர் இருந்த கட்சிக்காரன் எவன் செய்வான்? கேட்க சார் நியாயமோ திராவிட முன்னேற்ற மந்திரியா இருந்திருப்பாருன்னா உண்டு. எங்க இருந்து வந்தால் மந்திரான்னு செய்வானே? 3 தடவை மனு கொடுத்துருக்கிறேன். கேட்கறது கொடுத்துருக்கேன், கனிமேட்ட கொடுத்துருக்கிறேன். ஒண்ணும் கிடையாது. பொறுப்பாளரா எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ 4 வருஷம் முன்ன ஒரு 6 மாதம் கொடுத்துருக்க மாட்டேன் மனை. புரியுங்களா? இது வரைக்கும் கட்சிக்காரனுக்கு எதுவும் நடக்கல. சும்மா ஒரு கார்ல வருது போறது வருது. கட்சிக்காரங்க இந்த அரசு என்ன செய்யும்? செய்யுமா? பாருங்க, ஒரு கட்சியில கூட சின்ன பொறுப்பு எனக்கு கிடையாது. யார் யார்ட்டெல்லாம் மனு கொடுத்துருக்கீங்க? முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்துருக்கேன். முதலமைச்சர் தனிப்பிரிவு கேக்கு சார் நேரம் கொடுத்துருக்கிறேன். சங்கரில் வச்சு பேப்பர் எங்க வச்சுன்னு தெரியல. அவர் தானே பொறுப்பாளரு. கனிமொழிகிட்ட இதோட 2 தரம் கொடுத்துருக்கேன். ஒன்றும் கிடையாது. எங்க வரும்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் பிஐக்கு வரும். என்ன என்ன என்னங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க கட்சிக்காரன் கழிச்சு போனீங்களோ? எனக்கு பின்னால வந்தவனு கட்சியில பொறுப்பு. எனக்கு பொறுப்பு கொடுக்க ஒரு சின்ன பொறுப்பு கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.